லியோ என்ற சிறுவன் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான். கடும் குளிர் எல்லோருடைய உடலையும் உறையச் செய்கின்ற அளவுக்கு இருந்தது. கையிலே உணவு பையை இறுக பற்றி கொண்டு வேகமாக நடந்து சென்றான். வழியிலே ஒரு மனிதரை பார்க்கின்றான். அவர் குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கின்றார். சுவரோரம் தன்னை இணைத்துக் கொண்டு சுருண்டு படுத்திருக்கின்றார். பசியிலே முகம் வாடி சோர்ந்திருப்பதை அவன் பார்க்கின்றான். அந்த வழியாக சென்றவர்கள் அனைவரும் வேகமாக வீட்டை சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். லியோவுக்கு அந்த மனிதரை பார்த்தவுடனே அவனுடைய உள்ளத்தில் அன்பும் இரக்கமும் பொங்கி வர அவனுடைய உணவு பையை அவரிடத்திலே கொடுக்கின்றான். அதில் மீதம் உணவு இருந்தது. தன்னுடைய குளிருக்கான மேலாடையை கழற்றி அவரை போர்த்தி விடுகின்றான். இது உங்களுக்கு போதுமானதாக இராது என்று எனக்கு தெரியும். என்னால் முடிந்தது இதுதான். ஏதோ ஒரு விதத்திலே இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். அவர் எதுவும் பேச முடியாமல் கண்களில் கண்ணீர் வழிய அவனை நன்றியோடு பார்க்கின்றார். அன்பு, இரக்கம், பரிவு போன்றவை வெறும் வார்த்தைகள் அல்ல. அவற்றுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவை அர்த்தமுள்ளவையாக மாறுகின்றன. உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று லேவியராகமம் 19:18 எடுத்துரைக்கிறது. இறுதி தீர்ப்பின் போது நாம் எவ்வாறு தீர்ப்பிடப்பட போகிறோம் என்பதை மத்தேயு நற்செய்தி எடுத்துரைக்கிறது. 6 பிறரன்பு செயல்கள் வழியாக நாம் தீர்ப்பிடப்பட இருக்கின்றோம். நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், நான் அந்நியராயிருந்தேன், நான் ஆடை இல்லாதவராக இருந்தேன், நான் நோயுற்றவராக இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன். எனக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? மிகச்சிறியவராகிய என் சகோதரர் சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்னும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை நாமே இவ்வுலகில் வாழும்போது தயார் செய்ய அழைக்கப்படுகின்றோம். தேர்வுக்கான வினாத்தாள் வெளியாகிவிட்டது. விடைகளை வார்த்தைகளால் அல்ல, எழுத்துகளாலும் அல்ல, மாறாக வாழ்க்கையால் காட்ட அழைக்கப்படுகின்றோம். தவக்காலத்தின் 3 முக்கிய தூண்களில் ஒன்றான பிறர் அன்பு செயல்களை நாம் செய்து இந்த தவக்காலத்தை பொருளுள்ளதாய் மாற்றுவோம்.